என்னடி இது? சனனியை பத்தி ஒரு விவரமும் தெரியலையே. சக்தி வேற போயிருக்கான். அவன் எப்போ வருவான்னு தெரியல. போன போட்டு என்னாச்சுன்னு கேளுங்கடி. கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்ப்போம் அத்தை. சாருபாலாவை தானே பார்க்க போயிருக்காங்க. வந்து என்ன தகவல்னு சொல்லட்டும். அது வரைக்கும் கொஞ்சம் பொறுத்து பார்ப்போம். என்ன பண்றதுன்னு தெரியலடி. எனக்கு ரொம்ப இக்கட்டா இருக்கு. இவனுங்க வேற சண்டை போடுறதுக்கு காத்துக்கிட்டு இருக்கானுங்க. என் தம்பி சொன்னது தாண்டி மனசுக்குள்ள போயிட்டு வந்துகிட்டு இருக்கு. அத்தை, அவர் சொன்னதெல்லாம் நீங்க மனசுக்குள்ள போட்டு குழப்பிக்க இருக்காதீங்க. எனக்கு இவனுங்களை பத்தி கவலை இல்லடி. நீங்க எல்லாம் நல்லா இருக்கணும்னு தான் நினைக்கிறேன். சக்தி பையன் அவன் படுற பாடு ரொம்ப வேதனையா இருக்குடி. என்னாச்சோ ஏதாச்சோ. வந்துட்டாங்க. டேய் கதிரே. சக்தி, சாருபாலா மேம் என்ன சொன்னாங்க? டேய் கதிரே, உங்க அண்ணனை கூட்டிட்டு கீழே வாடா. டேய் சக்தி, என்னப்பா என்ன சத்தம் போட்டு அவனுங்களை கூப்பிடுற? கீழே வந்து தேவையில்லாம வம்பு இழுக்கிறதுக்கா? மாமா அவங்க என்ன தவனாலும் இழுக்கட்டுமா, ஆனா எனக்கு இன்னைக்கு ஒரு முடிவு தெரிஞ்சாகணும். டேய் வாடா கீழே. டேய் வாடா. என்னப்பா சக்தி, சத்தம் ரொம்ப அதிகமா இருக்கு. கீழே வர சொன்னீங்க. யார? கதிரையா? உங்களைத்தான் சொன்னேன். என்னையத்தானா? என்ன விஷயப்பா சொல்லு. வீட்டில் கொஞ்ச நாள் ஆளைய காணோம். இப்போ திடீர்னு வந்து சத்தம் போட்டுக்கிட்டு இருக்க. எங்க வர நீ யார் வீட்டில் வந்து சத்தம் போட்டுக்கிட்டு தெரியுதா? இது என் வீடு. உங்க வீட்டுல உரிமை கொண்டாடுறதுக்கோ உங்க சொத்துல உரிமை கொண்டாடுறதுக்கெல்லாம் நான் இங்க வரல. ஜனனிக்கு உங்களால தான் பிரச்சனை. நீங்க அவளை என்ன பண்ணீங்கன்னு மட்டும் சொல்லுங்க. ஏய் என்ன ரொம்ப பேசிட்டு இருக்க? அம்மா யார் சொன்னா உனக்கு அண்ணனால பிரச்சனைன்னு? நீங்க தான் யாரையும் நம்ப மாட்டீங்களாடா. யார் என்ன சொன்னாலும் அது எங்க அண்ணன் தான் மண்டாருன்னு மாட்டி விட்டுருப்பீங்க. இப்போ எதையோ புதுசா சொல்ற மாதிரி சொல்ற. ஏய் அவ காணுன்னா தேடி கண்டுபிடிக்க வேண்டியதானே. போ, சும்மா இங்கே வந்து வசனம் பேசிட்டு. டேய் கதிரே, எல்லாம் ஒரு அளவு தான் பார்ப்பேன். தேவையில்லாம பேசிக்கிட்டு இருக்காது. பேசாம இரு. என்ன பண்ணுவ? சொல்ற என்ன பண்ணுவ? எப்பா சக்தி, எதுக்கப்பா இவங்கிட்ட பேச்சு கொடுத்துட்டு? இதுகிட்ட கொடு, நல்லா கேட்கும். மாமா நீ கொஞ்சம் இருமா. நான் ஒரே ஒரு விஷயம் மட்டும் சொல்லிக்கிறேன். எனக்கு இழக்கிறதுக்கு பிள்ளையும் கிடையாது, ஒண்ணும் கிடையாது. ஆனா ஜனனிக்கு மட்டும் ஏதாவது ஒண்ணு ஆச்சு, சத்தியமா சொல்றேன், உங்க கூட்டத்துல ஒருத்தர் நடமாட முடியாது. பாத்துக்கோங்க. நடமாட முடியாதுன்னா என்ன அர்த்தம்? சொல்லுப்பா. மாமா, நடமாட முடியாது அப்படின்னா கையை காலை உடைச்சு போட்டுருவாரு போல இருக்கு. அதெல்லாம் இல்ல, ஆளையே காலி பண்ணிட்டு வர போல. அப்படியா? எங்க பண்ணி பாரு. போலீஸுக்கு பயந்து ஓடி ஒளிஞ்சவங்க தான்டா நீங்கெல்லாம். குண்டாஸ் கேன்சல் ஆனதுக்கு அப்புறம் தானே வந்து நின்னுகிட்டு இருக்கீங்க நீங்க. இப்ப இவ்வளவு வீராப்பா பேசுறீல்ல, அப்ப என்னத்துக்கு பயந்து ஓடி ஒளிஞ்சா இங்க நிக்க வேண்டியதானே? பயமா? யாருகிட்ட? யாருக்கு பயம்? உங்களுக்கு தானே. உங்களைத்தான் சொல்றேன். நீங்க தானே பயந்து போனீங்க. உங்களை தான் சொல்றேன். சக்தி மாமா தப்பா பேசாத. இதுக்கு பேரு ராஜதந்திரம். டேய் ராஜதந்திரமா? ராஜதந்திரம் எதுடா ராஜதந்திரம்? எல்லாருக்கும் அநியாயம் பண்றது, பண்ணிட்டு போய் பிரச்சனையில மாட்டிக்க வேண்டியது, அப்புறம் எவனையாவது புடிச்சு வெளியே வந்துட்டு திருப்பி அதே தப்பா பண்ண வேண்டியது. இது ராஜதந்திரமா? டேய் நின்னு சண்டை போடணும்டா, அதுதான் ராஜதந்திரம். எப்பா இப்ப நீ சண்டை போட போறியா? ஆமாண்ணே,
ஜனனி கிடைக்கிற வரைக்கும் நின்னு போராட தான் போறேன். யாரை எதிர்த்து?